வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி நமக்கு கிடைத்திருக்க மிக முக்கியமான தகவல்கள் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு மேற்கொள்கிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கிட்டத்தட்ட 7 முதல் 8 மாதங்கள் ஆகியும் இன்னமும் ரிசல்ட்டை வெளியிடலை ஒரு தேர்வுக்கு. என்ன சார் அந்த ஒரு தேர்வு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ மக்கள் எல்லாருமே 10th பாஸ் பண்ண அனைவருமே மேற்கொண்ட குரூப் 4 உடைய முடிவுகள் ஏன் இவ்வளவு தாமதம்? ஸோ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா புதிய தலைவரை இன்னமும் நியமிக்கலை. இதனால் பார்த்தீங்கன்னா உறுப்பு தலைவர்கள் எதுவுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியாததுனாலேயே குரூப் 4 உடைய ரிசல்ட்டில் மீண்டும் அடுத்தடுத்து தாமதங்களை நாம் மேற்கொண்டுட்டே இருக்குங்க. ஸோ குரூப் 4ல் எப்போ சார் நமக்கு முடிவுகள் கிடைக்கும்? குரூப் 4 உடைய கட் ஆஃப் என்னவா இருக்கும்? குரூப் 4ல் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் விகிதம் என்ன? இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்வர்கள் மத்தியில் தினசரி நாளுக்கு நாள் குழப்பத்தோடு இருக்கிற செய்திகள் கூட சொல்லலாம். ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு உண்டு. குரூப் 4ல் ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண்களான 120 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட நிச்சயமாக குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்குங்க. ஸோ குரூப் 4 உடைய பணியில் நீங்கள் சேர்கிறதுக்கு இந்த 120 மார்க்ன்றது ஒரு பேஸ்ட் ஆன் மார்க்கு. ஸோ இதுதான் ஒரு அடிப்படையான மார்க்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நிச்சயமாக குரூப் 4 தேர்வர்களுக்கு வந்திருக்க மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள். த போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 உடைய ரிசல்ட் வில் பி டிக்ளரேஷன் ஆன் மார்ச். ஸோ கண்டிப்பாக மார்ச் மாதத்தில் குரூப் 4 உடைய முடிவுகளை வெளியிடுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிசி தரப்பாகவும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனையும் நமக்கு அதுக்கு ரிசல்ட் என்றைக்கு வெளியிடுவோம் அதுக்கும் நமக்கு ஒரு டிக்ளரேஷன் மாதிரி நோட்டிஃபிகேஷனையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இனி நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் குரூப் 4 உடைய முடிவுகள் எந்த டைமில் வேணாலும் வெளியிடப்படலாம். இந்த டைம் தான் வெளியிடப்படும்ன்றதை விட எப்பொழுது வேண்டுமானாலும் குரூப் 4 உடைய முடிவுகள் நிச்சயமாக வெளியிடப்படலாம். ஸோ குரூப் 4 உடைய முடிவுகளை காண தயாராகி கொள்ளுங்கள். ஸோ டிஎன்பிசி பார்த்திங்கன்னா விஏஓக்கு ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 130 மார்க் எடுத்தாலே போதும், அவங்க நிச்சயமாக விஏஓ ஆக முடியும். ஸோ அதே மாதிரி 120 மார்க் எடுத்திருந்தால் போதும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அவங்களால ஆக முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ 130 இல்லைனா 125லேருந்து 130 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் தான் ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு அவங்களால போக முடியுங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருக்க பட்சத்தில் உடனடியாக குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ குரூப் 4ல் கட் ஆஃப் மதிப்பெண்களும் இந்த ஆண்டு ரொம்ப லோவாக தாங்க இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஸோ குரூப் 4 சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.